நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தமிழ்நாட்டில் இன்று 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், வானிலை ஆய்வு மையம் அறிக்கையில என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க? வணக்கம். தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் 4 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. நீலகிரி, தேனி, தென்காசி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் என 4 மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இந்த 4 மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் பொழுது 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய தரைக்காற்றுடன் கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழகத்தில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இன்றைய தினம் 4 மாவட்டத்திற்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இன்று மற்றும் நாளை தமிழகம், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்கின்ற ஒரு தகவலையும் இந்த வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக வெப்பநிலை என்பது 36 டிகிரி செல்சியஸ் என்கின்ற அளவில் சென்னையில இன்றும் நாளையும் மதிய நேரத்தில் வெப்பம் பதிவாகக்கூடும் என்கின்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில பொறுத்த வரைக்கும் இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் நீலகிரி, தேனி, தென்காசி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கட். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.